பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த சீகன்மால் பைபிள் இன்ஸ்டியூட்ல உங்களை சந்திப்பது தேவனுடைய சுத்த கிருபை இறக்கம். நல்லவர். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் சொன்னப்பன் ஐயா உள்ளிட்ட தேவ ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நமக்கு அடுத்த வகுப்புல ட்ரம்ப் பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யணும். கரெக்டா? சரி, கர்த்தநாமத்துக்கு சொல்றோம். நம்ம 7 சபை காலங்களை குறித்து ஆய்வு செய்து அதை இப்ப எத்தனாவது சபை வரும்? தியத்தீரா 4வது சபை. எத்தனை சபை? 4வது சபை. வெளிப்படுத்தின விசேஷம். இரண்டாம் அதிகாரம். எப்பத்திலிருந்து 1514 வரைக்கும் கிபி. இங்கிலீஷ்ல வந்து தியத்தீரா. கடந்த வகுப்புல நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 எது வரைக்கும்? 29 வரைக்கும், 28 வரைக்கும். இங்கே தியத்தீரா சபையை கொஞ்சம் நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? உன் கிரியைகள், உன் அன்பை, உன் ஊழியத்தை, உன் விசுவாசத்தை, உன் பொறுமையை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும், ஆமா 19ஆம் வசனம், நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார். நீ முன்பு செய்த கிரியை விட பின்பு செய்த கிரியை அதிகமாக இருக்கிறது. பொதுவாக நம்ம வந்து முந்தின மகிமையோட பிந்தின மகிமை அதிகமாக தான் நமக்கு சந்தோஷம். முந்தின ஆசீர்வாதத்தை விட பிந்தின சீர், முந்தின சீரை விட பிந்தின சீர் ஆசீர்வாதமாக தான் நமக்கு சந்தோஷம். ஆனா கிரியை மாத்திரம் என்ன இருக்காது, இன்க்ரீஸ் ஆகாது, குறைஞ்சிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. கிரியை இருக்கு, பழைய கிரியை விட பிந்தின கிரியை அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் மணலி பக்கத்தில் விச்சோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஊழியர் பிரசங்கிக்க சென்றிருந்தேன். அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், நான் ஆரம்ப காலத்தில் ஓடிட்டே இருந்தேன், அப்படி கிரியை செய்தேன், எனக்கு கிரியையெல்லாம் போயிடுச்சு, ஒரே இடத்துல உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். பொதுவாக அப்படிதான். வர வர மாமியா கழுத போனாய், கழுத என்னாச்சா கட்டரமான கதை தான் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் சொலுசு வந்துருது. அது கிரியை என்ன இது? ஆரம்பத்தில் ஆதியில் வைத்திருந்த அன்பை விட்டாயின் கர்த்தர் குறை சொன்னாலும் தான் இருக்கு. கர்த்தர் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். மோசே
ஜாப் பண்ணிட்டே இருந்தான் செங்கல் கிட்ட வந்து. ஆண்டவர் சொல்லி ஜாப் பண்ணது போதும், போய் கிரியை செய்ப்போ, செயல்படுப்போ. செங்கடர் பிளந்துன்னு சொன்னாரா? ஒரு வகுப்புல பார்த்தோம். ஜபமும் தேவை, கிரியையும் தேவை, செயல்பாடுகளும் தேவை. அப்போ விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம், செயல்பாடு இல்லாத விசுவாசம் செத்து சொல்லுது. ஆபரகம் என்ன பண்ணா? விசுவாசத்தை கிரியைகளை காண்பித்தான். எப்படி காண்பித்தான்? நான் மான கொண்டு போய் மலை மேல கொண்டு வழிபடத்துல கட்டி கத்திய ஓடணும். ஆண்டவர் போதும் நிறுத்திட்டார். அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் செத்து போனாலும் உயிரோட எழுப்பி கொடுத்துருவார். ஏன்னா ஈசாக்குடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையான சந்ததியாய் பெருகும், அவன் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு தெரியும். அப்போ அவன் அவன் செயல்களினாலே அவன் என்ன பண்ணான்? விசுவாசத்தை காண்பித்தான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தியத்திரா சபை நன்றாக செயல்படுகிற சபை. கிரியை ஆண்டவர் நம்ம கிரியெல்லாம் பார்க்கிறாரு, நம்ம கிரியை பார்க்கிறாரு, நம்ம அன்பா இருக்கமான்னு பார்க்கறாரு. அன்புன்றது வார்த்தையோட சேர்த்தா சார். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவன மாதிரி அன்பா பேசவே முடியாது. போட்டாடிட்ட ஐ லவ் யூ டார்லிங் ஹனி எல்லாம் பேசுவான். ஆனா பார்க்க போய் ஆபீஸ் போனாலும் தெரியும் அவன் இருக்கும். அவன் இந்தியாவில் அப்படி கிடையாது. அது மாதிரி தேனோடக அன்போடக பேச மாட்டாரு. ஆனா செயல் அன்பா இருக்கும். கரெக்ட் தான் நான் சொல்றது, ஆமாவா இல்லையா? அமெரிக்கா டார்லிங் ஹனி ஐ லவ் யூ, வார்த்தைக்கு வார்த்தை. வார்த்தை வெறும் அன்பு வார்த்தை இல்லை, செயல்பாடு. வார்த்தையில சொல்ல தெரியாது சிலருக்கு. பொதுவாக தாப்பன்மார்களுக்கு பிள்ளைகிட்ட அன்பை வெளிப்படுத்துறது வாயில வார்த்தையே தெரியாது. ஆனா செயல்பாடுகள் அன்பு. அன்புன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயல்பாட்டால் அன்பை வெளிப்படுத்தார். சிலுவையில தொங்கி மரித்தார். ஆண்டவர் மாத்திரம் நான் அவனை நேசிக்கிறேன்னு சொன்னா நமக்கு அன்பு பெருந்திருக்குமா? புரிஞ்சிருக்காரு. அவர் நம்ம கிரியைகளை, அன்பை பார்க்கிறாரு கர்த்தர். அதை நமக்கு சொந்தம். அதுவும் நம்ம போன வகுப்புக்கு முதல் வகுப்புல பார்த்தோம் கள்ள போதனை. இந்த கள்ள போதனை வந்து அவர்கள் எதிர்த்தார்கள் என்று பார்த்தோம். தியத்திரா சபை ஒரு நல்ல சபை. கள்ள போதனை எப்படின்னு சொல்லி விரிவா கிளாஸ் எடுத்தோம். சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளதை நான் வருமானமும் பற்றி கொண்டு, உங்கள் மேல் வேற ஒரு பாரத்தை நான் சுமத்த மாட்டேன். இப்ப பாரம் உங்களுக்கு கிடையாது, நான் உள்ளதை பற்றி கொண்டிருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜனங்கள் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அப்புறம் இரும்பு கோடால் அவர்களை ஆடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 28 வசனம் வாசிங்க. விடிவெளி விடிவெளி நட்சத்திரம் யார் கொடுப்பார்? ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தியத்திரா சபை கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த காலகட்டத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடிவெளி நட்சத்திர சபைக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த 2 போன அதுல பார்த்தோம். இங்கே எசபேல் என்னும் சிறியானவன் சொல்லப்படும். எசபேல் இணைக்கமா செஞ்சுட்டு அதெல்லாம் பார்த்தோம். அப்ப பெண் என்று எங்கதான் சொல்லப்பட்டிருக்கோ, நல்ல பெண் என்றால் நல்ல சபை குறிக்கிறது. எசபேல் மாதிரி ஒரு பெண்ணுன்னா கள்ள சபையை குறிக்கும். அப்ப இங்க கள்ள சபைன்றது ரோமன் காத்தலிக். இந்த காலகட்டத்தில் 538 இருந்து போப்மார்கள் உலகத்தை ஆண்டார்கள் சொல்லி பார்த்தோம். அப்போ கள்ள சபை, அப்ப அந்த கள்ள சபை உலகம் முழுவதும் வியாபித்திருந்த காலம். பாத்தீங்கன்னா போன வகுப்புல பார்த்தோம் வேல்டான்சிஸ். அன்னைக்கு இருந்த ஆதி திருச்சபை பேர் வந்து வேல்டான்சிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹூசைட்ஸ். பிறகு பாத்தீங்கன்னா ஆல்பி ஜென்சஸ். பிறகு பாத்தீங்கன்னா விக்லிப்ஸ்.
இங்கிலீஷ் எழுதுகிற வேர்டன்சஸ். Who says? அப்புறம் ஆல்பி, அப்புறம் விக்லிஸ். இதான் நிகழ்ந்த ஆதி திருச்சபை. விக்கிரக ஆராதனை செய்யாத ஜனங்களில் இருந்தார்கள். மரியாள் சிலை வணக்கம், தேவதூதர் வணக்கம், புனிதர் வணக்கம் செய்யாதவர்கள் இந்த சபையில் இருந்தாங்க. அவங்களதான் கர்த்தர் சொன்னார். அவங்களதான் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆளுகை தருவேன், உங்க மேல பாரத்தை சுமத்த மாட்டேன், உங்களுக்கு இருக்கிறது பற்றி கொண்டிருங்கள், விடிவெளி நட்சத்திரத்தை உங்களுக்கு தருவேன். யார் சொல்றாரு? இந்த சபைக்கு தான் சொல்றாரு. நம்ம போன வகுப்புல வேண்டான்சிஸை குறித்து ஆய்வு செய்தோம். பீட்டர், அதோடைய சாபகர் யாரு எழுதி வச்சிருப்பீங்க, நோட்ஸ் பாருங்க. பீட்டர் வேர்டோ. இந்த பீட்டர் வேர்டோ என்பதுதான் இதோடைய சாபகர். பார்த்தோமா, மிகப்பெரிய பணக்காரன் என்று பார்த்தோம். சொத்தெல்லாம் வித்து அதுல வந்த பணத்துல ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தா கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா? எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரான்ஸ். அங்கதான் எழுப்புதல் உண்டாச்சு, காட்டுலயும் குகையிலையும் மலையிலையும். அப்போ இந்த ஊழியக்காரத்தை கர்த்தர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஊழியர்கள் தான் எழுதுறாரு. நான் உன்னை எப்படி என்ன உன்னை வந்து விடுவெளி நட்சத்திரமா ஆக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் நாமத்துக்கு சொந்தம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விக்லிப்ஸ், இந்த விக்லிப் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய சபை தலைவர், இவரால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை தான் இந்த விக்லிப். இந்த 4 சபை தான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், சிபிஎம், டிபிஎம், ஏஜி, மாநாடு அப்படின்னு சொல்றோம்ல, பெரிய ஸ்தாபனங்கள் பேரு. அன்னைக்கு இந்த ஸ்தாபனங்கள் தான் பெரிய ஸ்தாபனங்கள். இவர்கள் விக்கிரகாவை செய்யல, கள்ளப்போதனை ஏற்றுக்கொள்ளல. அதனால அன்னைக்கு உலக ஆளுகை ஏற்றது போப்மார்கள் இருந்தது. போப்மார்கள் தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார்கள். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு என்று சொன்னார்கள். எங்கிட்ட பரலோகத்தின் சாவி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தெளிவாக ஆய்வு செய்திருக்கோம். அப்போ அவர்கள் இந்த சபையினரை துன்புறுத்தினார்கள், இந்த சபையினருக்கு எதிராக எழுப்பினார்கள். இவங்களெல்லாம் விக்கிரகாரணம் செய்யலன்னா கொன்று போட சொல்லி செய்தார்கள். பல லட்சம் பேரை கொண்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆல்பி ஜேம்சஸ் 10 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் கொல்லப்பட்டார்கள் போப்பால். அன்னைக்கு போப் இன்னசென்ட் 3 ஒருத்தர் தான். அவன் பேர் இன்னசென்ட் 3. அவன் என்ன பண்ணா, ஆல்பி ஜேம்சஸ் இன்னோசென்ட் ஒரு அப்பாவினா அந்த அப்பாவி பேர் வச்சிருக்கிற போப்பு இந்த ஆல்பி 10 லட்சம் அதிகமான ஆட்கள் கொலை செய்யறாங்க. ரத்த சாட்சி இந்த காலகட்டத்தில் தான் பெரிய இயக்கம் இது. கிறிஸ்துவுக்காய் நின்றார்கள். 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த போப் இன்னசென்ட். நான் போப் இன்னசென்ட் தான் அன்னைக்கு ரோம பேரரசு ஆளுகை, உலக ஆளுகை. நான் ஏற்கனவே சொன்னேன், 538 சபை கிட்ட ஆளுகை போயிட்டு, ரோம பேரரசு உடைய ஆளுகை சபை கிட்ட போயிட்டு, சபை தலைவர் போப் கிட்ட போயிட்டுன்னு சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ருப்பியான்னு சொல்றோம். ஹிந்தியில பேசுற மாநிலம் பண்ணீங்கன்னா ருப்பியான்னு. தமிழ் என்ன சொல்லுவாங்க, ரூபாய். இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, ருபீஸ். இது வந்து எப்படின்னா, பெர்சியால வந்த ஷெர்ஷான் ஒரு முஸ்லிம் மண்ணை அவன் இந்தியா வேண்டாம், இந்தியாவில் பெருமதி வேண்டாம். அவன் தான் அந்த முதல் அந்த ரூபா முறையை கொண்டாந்தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்ததுலாம் ரோம நாணயங்கள் தான். ரோம நாணயம் தான் இந்தியாவில் இருந்தது. அதுதான் புழக்கத்தில் இருந்தது. ரோமர்கள் உலகம் ஃபுல்லா ஆண்டாங்க. இந்த போப்மார்கள் உலகம் ஃபுல்லா ஆண்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு அதிகமான ஆல்பி ஜேம்சஸ் சபை ஆட்களை அவன் கொண்டு போட்டான்.
10 லட்சத்துக்கு மேல ரத்த சாட்சியாக மறித்தார்கள். இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் 539 1514 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர் கொல்லப்பட்டார்கள். எத்தனை கோடி பேர் கொல்லப்பட்டார்கள்? 6 கோடி பேர் கொல்லப்பட்டார்கள். ரத்த சாட்சியை மறித்தார்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்காக, ஏன்னா மரியாதை வணங்க மாட்டோம், கோப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கோப்பை நாங்களாம் பாவத்தை மன்னிப்பு பெற்றான், அதனை கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார். அப்படி எதிர்த்தவர்கள் சிலை வணக்கம் செய்ய மாட்டோம், தேவதூதர் வணக்கம் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு உலக ஆளுகை யார்கிட்ட இருந்தது? போப்மார்கிட்ட இருந்தது. அதனால இவங்களை கொன்று போட்டார்கள். நீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா விக்லிப், அவர் பேர் ஜான் விக்லிப். இதனுடைய சாபகர் விக்லிப்ஸ் இருக்குல்ல, இதனுடைய சாபகர் பேர் வந்து ஜான் விக்லிப். விக்லிப்ஸ் இயக்கத்துடைய சாபகர். இது பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இவர் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா, இவரை விடிவெளி நட்சத்திரம்னு சொல்லி அழைக்கிறாங்க. கிறிஸ்தவ வரலாறுல பார்த்தீங்கன்னா இந்த ஜான் விக்லிப் என்ன சொல்லி அழைக்கிறாங்க? விடிவெளி நட்சத்திரம் என்று அழைக்கிறாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆமா, ஆங்கில மொழின்னு ஒன்று மொழிபெயர்ப்பே இல்லை. இவர்தான் என்ன பண்ணா லத்தீன் மொழி பைபிள். லத்தீன் பைபிள் நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சோம். 200 கிபியில 200 அடியில அது மொழிபெயர்க்கப்பட்டு அது புழக்கத்தில் இருந்தது. இவர் என்ன பண்ணார்? ஜான் விக்லிப் தான் என்ன பண்ணார்? ஆங்கிலத்தில் பைபிளை மொழிபெயர்த்தார். நீங்க அதுவும் பாத்தீங்கன்னா இவர் பேரு மார்னிங் ஸ்டார் தான். விடிவெளின்னா இங்கிலீஷ் என்னது? மார்னிங் ஸ்டார். நான் வந்து விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன்னு சொல்றேன். இந்த விடிவெளி நட்சத்திரம் யாரு? இவருதான். வரலாறுகளை மார்னிங் ஸ்டார் கிறிஸ்தவ இயக்கத்தின் விடிவெளி நட்சத்திரம் என்று இவரை சொல்கிறது. வேதமா இவரை குறித்துதான் தீர்க்க தரிசனமா யோவான் எழுதுறான். தியேத்திர சபைக்கு விடிவெளி நட்சத்திரத்தை, அந்த விடிவெளி நட்சத்திரம் இவருதான். யோவான் 95-96 வயசுல அங்கே இருந்த பொழுது அவனுக்கு மணிக்கணும், அவனுக்கு 95-96 கிபியில அவனுக்கு 89 வயசு. 90 வயசுல அங்கே இருக்கும்போது அவன் தரிசனம் கண்டது இவரை தான் காமிக்கிறான். விடிவெளி நட்சத்திரம்ன்றது ஜான் விக்லிப் தான். இவர் வந்து ஆதி திருச்சபையுடைய தலைவர்கள் அவனும் ஒருத்தர். கட்டராமத்துக்கு சோதரம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் மொழிபெயர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ் பைபிள் என்ன பண்ணார்? மொழிபெயர்த்தார். அது பேர் விக்லிப் பைபிள். இந்த பைபிள் பேர் வந்து விக்லிப். ஆங்கில பைபிள். கோடிக்கணக்கில் ஆங்கில பைபிள் இருக்கு. ஆனா முதல் ஆங்கில பைபிளை மொழிபெயர்த்தது யாருன்னா ஜான் விக்லிப் தான். எத்தனாவதுக்கு சோதரம். அது பார்த்தீங்கன்னா லாட்டின் வல்கேட். நான் சொன்னேன் 200 கிபியில் லாட்டின் மொழி மொழிபெயர்ப்பு. அது யார் பண்ணா? வேடோயிஸ் என்கிற மிஷனரி இயக்கத்தான் லத்தீன் மொழியில பைபிளை மொழிபெயர்த்தார். சொல்லி நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சிருக்கோம், நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த பைபிளை தான் அவர் மொழிபெயர்த்தார். அவர் பேரே என்னதுன்னா மார்னிங் ஸ்டார், விடிவெளி நட்சத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல விடிவெளி நட்சத்திரம் சொல்லி யார் ஆண்டவர் அழைக்கிறார்?
லூசிபரை அழைக்கிறார். லூசிபர் ஒரு காலத்தில் பாவம் செய்யாத தூதனா இருந்த போது எப்படி இருந்தான்? ஒரு வெடிவெளி நட்சத்திரத்தை போல இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். பாவம் செய்யாத காலத்துல நீங்க வெடிவெளி நட்சத்திரம்னா அது பேர் சீரியஸ். அந்த பேரு சிரியஸ். சிரியஸ் ஏ ஒரு நட்சத்திரம், அதுதான் வெடிவெளி நட்சத்திரம். ஏ இது பார்த்தீங்கன்னா சூரியனோட 25 மடங்கு ஒளி வீசக்கூடியது. 25 மடங்கு சூரியனோட. இந்த சூரியனே ஒரு நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? சூரியனே ஒரு ஸ்டார் தான். இந்த சிரியஸ் ஏ வெடிவெளி பார்த்தீங்கன்னா சூரியனை விட ஒளி பிளஸ் வெப்பம் ரொம்ப பெருசு. நம் பூமியில இருந்து சூரியனோட 27,664 மடங்கு தூரம். சூரியன் எவ்வளவு தூரமோ அதோட 27,664 மடங்கு. 600 64 மடங்கு சூரியனோட தூரம். நீ காலையில பார்க்கலாம், அந்த வெடிவெளிய காலையில பார்க்கலாம். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் சிரியஸ். விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பேர் சிரியஸ். சூரியனோட எத்தனை மடங்கு? அது 25 மடங்கு. 27,000 மடங்குக்கு மேல சூரியனோட நம்மளது தூரம். சூரியனுக்கு நம்மளால போய் சேர முடியாது. இது 27,664 மடங்கு தூரம். இப்போ 1 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன் சூரியன் நம்ம பூமியில இருந்து. அப்போ இது எவ்வளவு கிலோமீட்டர்? 27,664 கிலோமீட்டர். சூரியன் 1 கிலோமீட்டர் வச்சுக்கிட்டான், ஒரு உதாரணம் சொல்றேன். அவ்வளவு தூரம். இதுதான் விடிவெளி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். அந்த தியேத்திரா சபைக்கு. அப்போ இந்த விக்லிஃப் தான், ஜான் விக்லிஃப் தான் ஆங்கில பைபிளை மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்த்த காலகட்டம் அப்படின்னா உலகத்துல பைபிளே கிடையாது. எல்லா பைபிளையும் இந்த போப்மார்கள் அழித்து விட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் அழிச்சிடலாமா? போட்டோ எடுத்துக்கமா? வார்த்தை பஞ்சவனம்னு சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் பஞ்சவனம்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 766 கிமுல சொல்றான். 766 கிமுனா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 766 ஆண்டுகள் முன்னாக தீர்க்கதரிசி சொல்றான். இன்னிலிருந்து கணக்கு போட்டா 2790 ஆண்டுகள் முன்பாக இன்னிலிருந்து இன்றிலிருந்து
அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி ஆமோஸ். அவன் சொல்றான், ஒரு பஞ்சம் வரப்போது, வார்த்தை பஞ்சம், பைபிள் பஞ்சம் வருதுன்னு சொன்னான். அப்ப இந்த தேர்தலை சபை காலத்துல தான் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தது. உலகமுள்ள பைபிள் அடிச்சிட்டாங்க. ஒரு பைபிள் கூட கிடையாது உலகத்துல. லட்சக்கணக்கில் இருந்த பைபிள், இன்னைக்கு கோடிக்கணக்கில் பைபிள் இருக்கு. அன்னைக்கு லட்சக்கணக்கில் ஏராளமான பைபிள் இருந்தது. எல்லா பைபிளும் அழிக்கப்பட்டது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தியேத்திர சபை காலத்துல 1229 கிபியில அன்னைக்கு கிரகோரி 9 ஒரு போப்பு தான் ரோம பேரரசர். கிரகோரி 9 இப்படி போட்டா 9ன்னு அர்த்தம். 9 இது 9. இவர் வந்து போப். இவர் தான் ரோம பேரரசர். இவர் காலத்துல வந்து பிரான்ஸ் நாட்டுல டவுல் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம். டவுல் ஹவுஸ் ஒரு இடம் பிரான்ஸ். பிரான்ஸ்ல பெரிய எழுப்புதல். பிரான்ஸ்ல பெரிய எழுப்புதல். அன்னைக்கு பிரான்ஸுக்கு முதல்ல கொண்டு போய் சுவிசேஷத்தை சேர்த்தது யார் தெரியுமா? நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். யார் போனா முதல்ல பிரான்ஸுக்கு? இவன் லாசரு, மார்த்தாள், மரியாள், அவங்களோட சேர்ந்து ஒரு 5 ஆட்கள், சொஸ்தனேஸ், மேக்சி போன்ற ஆட்கள்லாம் போனாங்க. அவங்க எப்படி போனாங்கன்னா 42ல போனாங்க. 42 கிபியில போனாங்க. அன்னைக்கு சபைக்கு பெரிய உபத்திரம். அந்த காலகட்டத்தில் தான் யாக்கோபு ஏரோதால வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அன்னைக்கு இந்த யூதர்கள் ரொம்ப உபத்திரப்படுத்தினார்கள் சபையை. அப்ப லாசர்ல கொலை செய்ய தேடி வகை தேடினார்கள். பைபிளை போட்டு 2 ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆண்டவர் லாசரை ஏன்னா உயிரோடு எழுப்பிட்டார் ஆண்டவர். அதனால நிறைய பேர் ரட்சிக்கிறாங்க. பார்க்க கூட்டமா இருந்தது. அவனை என்ன பண்ணாங்க? லாசரை பிடிச்சி, அவனுடைய மார்த்தாள், மரியாள் சகோதரியை பிடிச்சி அவனோடு சேர்ந்து ஊழியம் செய்த இன்னும் 5 ஆட்கள், சொஸ்தனேஸ், மேக்சிமன் போன்ற ஆட்கள் எல்லாம் பிடித்து மத்திய தரைக்கடல், இஸ்ரேல் இருக்கிற கடல் பேர் மத்திய தரைக்கடல். அந்த கடல்ல ஒரு துடுப்பு இல்லாத, பாய் மரம் இல்லாத, அன்னைக்கெல்லாம் பாய் மரம் தானே, அதுல போட்டாங்க. அந்த கப்பல் கடல்ல மூழ்கி சாப்பிடணும்னு சொல்லி நன்றாக அடிச்சு ரத்த கடலை அடித்து போட்டாங்க. சாப்பிடும் பிடிச்சி வச்சு சாப்பிடணும். அந்த கத்தர் அந்த சின்ன போட்டை எங்க கொண்டு சேர்த்தாரு? பிரான்ஸ் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். மேர்சலிஸ்ங்கிற இடத்துல அது கரை ஒதுங்கிச்சு. மேர்சலிஸ்ன்னு அங்க முடிச்சு பார்த்தோம். அவங்க அங்கதான் அவங்களுக்கு தெளிவே வந்தது. ஒரு அந்நிய தேசம், அங்க போய் சுவிசேஷம் சொன்னாங்க. இன்னைக்கும் லாசருடைய கல்லறை, மார்த்தாள் மரியாள் கல்லறை பிரான்ஸ்ல இருக்கு. லாசர் ரத்த சாட்சியா மறிச்சான். அதனால ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செர்கியூ பவுல்னு பைபிள்ல இருக்கு. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் பர்னபாலாம் சீப்ரா தீவுக்கு போறாங்க. அங்கே பர்கேசன் ஒரு மந்திரவாதி இருக்கிறான், கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிறான். அங்கே செர்கி பவுல்னு ஒரு கவர்னர் இருக்கிறாரு. இவங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு இவங்க தடையா இருந்தா பவுல் என்ன பண்றான்? அவன் கண்ணு கூட கடவுள்னு சொல்றான்ல பைபிள்ல. இந்த செர்கி பவுல் ரட்சிக்கப்பட்டான். அவன் கவர்னர், ரோம கவர்னர். சைப்ரஸ் ஒரு நாடு, ஐரோப்பாவில் நாடு. அது கவர்னர் இருந்தவன். அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் எங்க போனான்? பவுலோடு இருந்தான். அப்புறம் நல்ல ஊழிய பயிற்சி அவன் பிரான்ஸுக்கு போனான். 2வது பிரான்ஸுக்கு போன மிஷனரி செர்கி பவுல் தான். செர்கி பவுல் அவன் தான் போனான். அந்த கவர்னர் தான் போனான். அவனுடைய கல்லறை எங்கதான் இருக்கு. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ 1229 பிரான்ஸ்ல பெரிய எழுப்புதல். அங்கே போப் என்ன பண்றாரு? அங்கே ஒரு மாநாடு கூட்டி அவர் சொல்றார், இந்த லத்தீன் மொழியில அன்னைக்கு பைபிள் இருக்கிறது. அன்னைக்கு 1229 பைபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மொழியில இருக்கு? கிரேக்க மொழியில,
கிரேக்கம் வந்து பழைய ஏற்பாடு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அராமிக் மொழியில கொஞ்சம் பழைய ஏற்பாடுல குறைவா, மல்கியா வரைக்கும் இல்லாம குறைவான மொழிபெயர்ப்பு, ஒரு பூர்ண மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது. அரபிக் மொழியில பழைய ஏற்பாடு இருந்தது. இது பேர் கிரீக் செப்டுவாஜென்ட். இது பேர் வந்து கிரீக் செப்டுவாஜென்ட். இது பேர் வந்து பாபிலோன் தர்க்கம். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா எபிரேய பைபிள் இருக்கு. எபிரேய இதான் மூல பாஷை, பழைய ஏற்பாடு. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு என்ன மொழி? கிரேக்க புதிய ஏற்பாடு. இந்த கிரீக் செப்டாஜென்ட் வந்து ஒரு பழைய ஏற்பாடு மாத்திரம் தான். ஒரு கிரேக்க அரசன், ஏற்கனவே ஆய்வு செஞ்சிருக்கான், டோலமி 2, அவர் பிலடெல்பியஸ் என்கிற அரசன் தான் என்ன பண்ணான், அவன் மொழிபெயர்க்கிறான். இந்த மொழிபெயர்க்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் ஒரு ஆளை கொடுத்து பார்க்குறோம். அந்த ஆளு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் மொழிபெயர்த்தான்னு சொல்லி வரலாறு சொல்லுது. நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சிருக்கோம், வச்சுக்கோமா இல்லையா? சிமியோன் 158 வயசுல தான் ஆண்டவரை கையில தூக்கிட்டு, அது ஒரு ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா 158 வயசுல அவர் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார், நீ தேவாலயத்துக்கு போனபோது தான் அவனுடைய வாக்குத்தத்தம், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ரட்சகரை நீ பார்ப்ப, கிறிஸ்துவ நீ குழந்தைய பார்ப்பேன்னு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு 158 வயசுல. அவனுடைய கல்லை குரோஷியான்னு ஒரு நாட்டில் இருக்கு. கல்லையெல்லாம் உடைச்சி விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க, மரபணு விஞ்ஞானிகள். இன்னைக்கு மரபணு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது கூட நோபல் பரிசு வந்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசு மரபணு ஆய்வுகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அது என்ன ஆய்வுனா ஆண்டவர் தான் வந்து இயக்குறார், ஆண்டவர் இயக்குறான்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா மனிதனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அதுதான் மரபணுக்களை இயக்குகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதுதான் நோபல் பரிசு. மரபணு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது. இந்த சிமியோனுடைய மரபணெல்லாம் செக் பண்ணாங்க. ஒரு மனுஷன் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தான், வயசு என்ன, அவனுக்கு என்னென்ன வியாதி இருந்தது, அவன் எவ்வளோ வயது, எல்லாம் வந்துடும். எல்லா தகவலும் இருக்கு. இப்போ செல்போன் தகவல் வேணும்னா அது ரேமு, ப்ராசஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடல உள்ள இருக்கு. அந்த மாதிரி நமக்கு உள்ள இருக்கு. இப்பெல்லாம் கண்டுபிடித்தார் 158 வயசு. ஏன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும், அதனால கத்தர் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தாரு. அப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறணும், அது எத்தனை வயசானாலும். அதனால கவலைப்படாது, வாக்கு தத்துவம் நிறைவேறணும், உங்களுக்கு நீண்ட ஆயுசு, இன்னும் ஆயுசு இருக்கு போது அர்த்தம். பவுலுக்குலாம் 62 வயசுல செத்து போயிட்டான். 60 வயசுல சொன்னா என் ஓட்டத்தை முடிச்சுட்டேன், இலக்கை அடைஞ்சிட்டேன்னு சொன்னான். விசுவாசத்தை காத்துக்கணும். அடுத்த வருஷம் இருந்தான். நம்ம சீகன் பாலுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்தார், எத்தனை 36 வயசுல முடிச்சிட்டேன். நான் போன திங்கக்கிழமை அங்கே பிரசங்கம் பண்ணேன். சீகன் பால் ஐயா ஊழியம் செய்த அதே இடத்துல அவன் நின்று பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப வேணாமா இடத்துல பிரசங்கிக்கணும். அங்கே கட்டர் ஒரு வாசலை திறந்து கொடுத்தார், அங்கே போய் நின்று பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சீகன் பாலுக்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்த பொழுது 1706 வந்தேன். அது வெயில் காலத்தில் வந்து தொலைச்சிட்டேன் மனுஷன். 8 மாதம் பிரயாணம், கப்பல் பிரயாணம். வெள்ளக்காரன் டென்மார்க்கை சார்ந்தவர், அது ஜெர்மன் நாட்டை, பூர்வீகம் ஜெர்மனி. அவங்க அப்பா பெரிய வியாபாரி, தானிய வியாபாரி, பெரிய பணக்காரர், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஆனால் டென்மார்க்கில் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக தான் இங்கே வந்தார். பெட்ரிக்னு ஒரு அரசன், டென்மார்க் அரசன்.
அன்னைக்கு டென்மார்க்கு இங்க வணிகம் வந்தது, வியாபாரம். ஒரு காலத்தில் வெள்ளக்காரன் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் பண்ண தான் வந்தான். அதே மாதிரி இந்த டேனிஷ் டென்மார்க் ஆட்களும் இங்கே வியாபாரம் பண்ணாங்க. ஒரு வியாபார சந்தைங்க ஜனத்தொகை நிறையா அந்த அன்னைக்கு. அதனால் வியாபாரத்துக்காக வந்தாங்க. இங்கே இருக்கிற பொருள்லாம் வாங்கி, அது மிளகு இந்தியாவில் நாங்களாம் கிடையாது, மிளகுலாம். இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்கே கொண்டு போனாங்க. அவங்களுக்கு பஞ்சு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. அங்கே இருக்கிற பொருளை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. பெரிய வணிகம் நடந்தது. வணிகம் செய்ய வந்து ஈஸ்ட் இந்தியா தானே இந்தியா நம்ம வந்து இங்கே ஒற்றுமை இல்லாத கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அவர் வரும்போது கடுமையான வெயில் காலம், பயங்கர வெயில். அவர் வந்ததே என்னன்னா, இங்க இருக்கிற போர்ச்சுகீஸ் இந்த டேனிஷ் மக்களுக்கு, டென்மார்க்கை சேர்ந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தார். ஏன்னா அவங்களுக்கு 1542 ரோமன் கேத்தலிக் வந்துச்சு இந்தியாவுக்கு. 1542 16ஆம் நூற்றாண்டுல அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், பிரான்சிஸ் சேவியர் சவேரியர்னு ஒருத்தர் வந்தார். பிரான்சிஸ் சவேரியர்னு சொல்லுவாங்க. நீங்க தெற்கு தூத்துக்குடியெல்லாம் போனீங்களா பார்க்கலாம். இன்னைக்கு கோவால இருக்க அவருடைய பாடி. அவர் வரும்போது ஒரு பெரும்படையோடு வந்தார். தோமா வரும்போது பைபிளோடு வந்தார். இவர் எப்படி வந்தாரு? பீரங்கி, துப்பாக்கி, ஒரு ராணுவத்தோடு வந்தார். இவர் போப்பால் நியமிக்கப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரி வந்தாரு. வந்தபோது இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியில் நிறைய மீனவர்கள் உண்டு. அங்கே இருக்க மீனவர்கள் நல்லா வசதியானவர்கள். ஏன்னா அங்கே முத்து கிடைக்கும். நம்ம என்ன கிடைக்கல, முத்து கிடைக்காது. தூத்துக்குடியில் அந்த பகுதியெல்லாம் முத்து கிடைக்கும். முத்து ரொம்ப விலை வந்தது, காஸ்ட்லி. அதனால அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் இப்போ பாருங்க, அங்கே இருக்க மீனவர் பெரிய பணக்காரனா இருக்கும். எல்லாம் லேட்டஸ்ட் காரம் தான் வச்சிருப்பான், நிறைய சொத்து இருக்கும், பெரிய பணக்காரனா இருப்பான், நல்லா படித்தவனோட. சென்னை இருக்கிற மீனவர்களை விட பல மடங்கு பணக்காரா இருப்பாங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த கடற்கரை இருக்கிற மீனவர்கள்லாம் அவங்க தான் எனக்குரிய ரோமன் கேத்தலிக் இயக்கத்தையே நடத்துறாங்க. ரொம்ப படித்தவங்க, ரொம்ப நகரம் 1000 பவுன் போடுவோம், 500 பவுன் போடுவான் பிள்ளைகளுக்கு. பெரிய வசதி, சொந்தமாக போட்டு வச்சிருப்பான், பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பான், பயங்கரமா இருப்பான், பயங்கர செல்வாக்கா இருப்பான். ரொம்ப அவன் வந்து முத்து கிடைக்கும். முத்து ரொம்ப விலை உயர்ந்தது. அப்ப அந்த முத்தெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சா பெர்சியா வந்து கடற்கொடையர் வருவாங்க. கடற்கொடையில வந்து வந்து பைரட்ஸ்ன்னு சொல்றோம் நம்ம. அவர்கள் வருவார்கள், பெரிய படையோடு வந்து இவங்ககிட்ட அதை அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, இங்க இருக்கிற ஆட்களை தாக்கிட்டு போயிடுவாங்க. இது அடிக்கடி நடக்கும். அவனுக்கு திடீர்னு கப்பல் ஒரு 10-20 கப்பல் மொத்தமாக வருவானுங்க, பெரிய பெரிய ஆயுதத்தோடு வருவானுங்க, இங்க கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து இவங்க பிரான்சிஸ் செவேரியர்கிட்ட கேட்டாங்க, நீங்க துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்க, பீரங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அவர் சொன்னார், பாதுகாப்பு கொடுங்க, நீங்களாம் என்ன பண்ணணும்? ரோமன் கேத்தலிக்கா மாறணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம். நாங்கள் அவர் கேட்டார், நீங்கள் என்ன வணங்குறீங்க கேட்டார். நாங்கள் கடல் மாதா, கடல் அன்னையை வணங்குறோன்னு ஒரு பெண் சிலையை காண்பித்தார். அவனை கடல் அன்னையை தான் வணங்கினாங்க. இன்னைக்கும் பாருங்க, கடல் போகும்போது கரையில் பூஜைலாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். மெரினாலே பார்க்கலாம், கப்பல் படகு எடுத்துகிட்டு போகும்போது கடல் அன்னை. அவர் சொன்னார், நீங்கள் கடல் அன்னையை வணங்குறீங்களா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு பெண் சிலையை தான் வணங்க போறீங்க, சிலையை மாற்றி வணங்க போறீங்க, அவ்வளோதான், மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு மரியாதை ஒரு சிலையை கொடுத்தார். இன்னும் இந்த சிலையை வணங்க, அன்னை மரியாதை, நீ கடல் அன்னை, நீங்களே அன்னை மரியாதைன்னு சொல்லி வணங்கன்னு ஒரு சிலையை கொடுத்துட்டு 20,000 பேர் வந்தான். எத்தனாயிரம் பேர்? அத்தனை பேரை நிக்க வச்சு தண்ணி தெளிச்சிட்டேன். ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. உன் பேர் என்ன? சுப்பு. நீ இனிமேல் சூசை ஓ, சுப்பு சூசை. உன் பேர் என்ன அப்படின்னு ஒருத்தனையும் முத்து, ரைட்டு, உன் பேர் வேதமுத்து, ஓடு. எல்லாருக்கும் பேர் வச்சு அப்படிதான் வந்தார். 1542 உள்ள ஆயுதங்களோடு வந்து இந்த பெர்சியர்கள் அடிச்சு துரத்துறாங்க. அதனால இவங்க சொன்னதெல்லாம் என்ன கேட்டாங்க, இந்த போர்ச்சுகீசியர் வெள்ளக்காரன் சொன்னதெல்லாம் யார் கேட்டா? அவங்க கேட்டாங்க. அவங்க தான் இந்த தோமா கல்ற மேல சாந்தம் சர்ச் கட்டிட்டாங்க. தோமா கல்ற மேல சாந்தம் சர்ச் கட்டி இவங்க தான் போர்ச்சுகீசியர் தான். அப்போ வந்து இவருக்கு ஒரே பாரம் இந்தியா மீது. அங்க இருக்கிறவங்க வைக்கிற செய்யறாங்க, நம்ம போய் என்ன பண்ணோம், அங்க இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் புறப்பட்டு வந்தார். 8 மாசம் கப்பல் பிரயாணம். சீகன் பால்க் 300 வருஷத்துக்கு முன்னாடி வெயில் காலத்துல வந்து இறங்கினாங்க. பயங்கரமான வெயில், அக்கினி நட்சத்திரம் இறங்கிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய சுய சரிதையெல்லாம் அங்கே இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான் வெள்ளைக்காரன். அவர் சொன்னார், சோப்பு துணி மாதிரி ஆயிட்டு அவனுடைய உடம்பு அப்படின்னு. சக்க சுவை ஆயிடுச்சு. இந்த சோப்பு ட்ரெஸ் எப்படி ஆகும்,
அது மாதிரி ஆயிடுச்சு இந்த வெயில்ல. நான் கூட நினைச்சேன் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம், அந்த இலக்கை எனக்கு கர்த்தர் நினைவுபடுத்தினார். என்ன ஆனாலும் சரி இந்த தரிசனத்தை அடையாளம் நான் போக மாட்டேன்னு வந்தார். அவர் வந்தது போர்ச்சுகீசியர் ஊழியம் செய்தார். இங்க வந்து தமிழ் மக்களை பார்த்த உடனே அவங்க மீது ஒரு பாடம் வந்து அவங்களுக்கு ஊழியம் செய்தார். ஒரு சபை கட்டினார். புதிய எருசலேம் சபை அங்கே இருக்கு. புதிய எருசலேம் சபை அங்கே இருக்கு, அங்கே அரங்கம்பாடியில். அதுலதான் அவரை பாடியை வச்சுருக்காங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. 13 வருஷம் தான் நான் மனுஷன். தூங்கினானா சாப்பிட்டானான்னு தெரியாது. அந்த காலத்தில் கரண்டும் கிடையாது. பிரஸ் கொண்டாந்துட்டார் கப்பலில். தமிழ் எழுத்துக்கள் உலகத்திலே கிடையாது. மரத்திலே தமிழ் அச்சுக்களை வச்சு செஞ்சு 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 அப்படிதான் பைபிள் அச்சடிக்கப்பட்டது. ஹிந்தி மொழி முதல் தமிழில், அப்புறம் ஹிந்தியில், உருதுல, அப்புறம் மலையாளம், தெலுங்கு, இப்படி நிறைய மொழியில் அச்சடிச்சு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பைபிள் அங்கிருந்து தான் புறப்பட்டு வந்தது, அங்கிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இப்படி அவரும் ஒரு விடிவெளி தான் சொன்னோம். நம்ம சிகன் பாலக்கையும் ஒரு விடிவெளி தான் நம்ம சொன்னோம். 13 வருஷங்க கரண்ட் கிடையாது. ஒரு லெட்டர் போட்டால், அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டால் 8 மாதம் ஆகும் பைசாரு. அதுக்கு 10 வர 8 மாதம் ஆகும். தொட்டில் விட்டேன். இங்கே எவனா ஆதரிக்க மாட்டேங்க, வெள்ளக்காரன் ஒன்று ஒத்துக்க மாட்டேங்கிறான். நாங்கள் வியாபாரம் பண்ண வந்தோம், நீ எதுக்கு அங்கே இருக்கிற மக்களை மாத்திரம் ஜெயிலில் போட்டான். அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். இங்கே இருக்கிற மெய்யப்பன் ஒருத்தர் தான் முதல்ல தமிழ் கற்றுக்கிட்டார், 1 வருஷம் கற்றுக்கிட்டார். அவர் ரட்சிக்கு போட்டார். முதல் தமிழ் பாஸ்டர் பேர் ஆரோன். ஆரோன் தான் முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி, முதல் ஆதி திருச்சபை மிஷினரி யாருன்னா இவங்க தான். அது முன்னாடி கேத்தலிக்ஸ் அவங்க வந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஸ்கூல் இந்தியாவிலே தெற்காசிய முதல் பெண்கள் பள்ளி இவர் தான் கட்டினார். துட்டு கிடையாது, எவனை துட்டு தர மாட்டேன். உடனே அவங்க அப்பாவுக்கு கப்பலில் ஒரு லெட்டர் அனுப்பினார். 8 மாசம் ஆச்சு போய். எப்பா எனக்கு சேர வேண்டிய சொந்தம் வித்து என்ன பண்ணுங்க. அப்பா பெரிய பணக்காரர், நல்லா சுவாந்தார், பெரிய தானிய வியாபாரி. அவங்க அப்பா பெரிய எல்லாத்தையும் வித்து அவங்க இவர் வாத்தியார் ப்ரொஃபசர் நல்லா படிச்சவர், அவர்கிட்ட கொடுத்து விட்டார் கப்பல். அந்த பணத்தை எல்லாம் வச்சுதான் எல்லாம் தங்கமா மாற்றி வந்ததுங்க. அதெல்லாம் வச்சுதான் அதெல்லாம் கட்டப்பட்டது. ஸ்கூலு எல்லாம் அச்சடிக்கிறதுக்கு பணம் இப்படிலாம் வந்து தியாகம் பண்ணி ஊழியம் செஞ்சிருக்காங்க. கத்தராமத்துக்கு சொந்தம். 13 வருஷம் இந்த தேர்தல சபைக்கு சொல்லப்பட்டதும் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். முந்தின கிரியையோட பிதின கிரியை அதிகம். கடைசியா பிரசங்கம் பண்ணும்போது வயிறு வலி தாங்கல. அவர் சொல்லிட்டார் பிரசங்கத்துல, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு செத்துருவேன், எல்லாம் வாங்கிட்டேன். அதே மாதிரி அந்த டைம்ல செத்துக்கிட்டேன். அவர் வீடுல அங்கதான் இருக்கா, கல்ற அங்கதான் இருக்கா, அவர் மகன் 1 வயசு மகன் இறந்துட்டா அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. ஒரு தரிசனம் எங்கேயோ ஒருத்தனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இங்க உணர்ந்தார் ஆண்டவர். அதனால நம்ம கையில எல்லாம் பைபிள் இருக்கு. இவர்கள் வரும்போது இங்கிலீஷ் பைபிளை கொண்டாந்துச்சார். ஆனா இந்த இங்கிலீஷ் பைபிளுக்கு முதல்ல ஆதி கர்த்தர் யாரை பயன்படுத்தினா விக்லிஃபை தான். விக்லிஃப் காலத்துல நான் சொன்னேன், 1229 தல்லோஸ்ல ஒரு மாநாடு நடந்த கிரிகோரியின் போப்பு, கிரிகோரி 9. அவர் சொன்னார், லத்தீன் மொழி பைபிளை தடை பண்ணிடணும். இது யாருமே பைபிள் படிக்கக்கூடாது. எபிரேய பைபிள் பழைய ஏற்பாடு ஏற்கனவே இருக்கு, கிரேக்க புதிய ஏற்பாடு இருக்கு. இதுக்கு மேல மொழிபெயர்க்க கூடாது பைபிளை. இந்த பைபிளை யாரும் வச்சுக்க கூடாது. இது கர்த்தர் தேவ பாஷை, கர்த்தர் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இது மத்தவங்க வச்சா அது தேவ குற்றம், அது யாரும் படிக்க கூடாது. அதுவும் லத்தீன் மொழி பைபிள் அனுப்பியிருந்தது. லத்தீன் மொழி, லத்தீன் பைபிள். இந்த லத்தீன் பைபிளை யார் மொழிபெயர்த்தானா? வாவ் டோ இஸ் மிஷனரி.
200 கிபில மொழிபெயர்த்தாரு. 200 கிபி, 200 ஏடி மொழிபெயர்த்தார். இந்த பைபிளை உலகம் ஃபுல்லா இருந்தது. லத்தீன் தானே உலகம் ஃபுல்லா ரோமர்கள் ஆட்சினால லத்தீன் மொழி அவர்கள் மொழி. உலகம் ஃபுல்லா அந்த மொழி பேசினார்கள். இந்த பைபிள்னால பெரிய எழுப்புதல் வந்துச்சு. வேத வசனங்கள் தான் எழுப்புதல் கொண்டு வரும். ஆமா, இன்னைக்கு எழுப்புதல் ஒரு அக்கா வந்து டிவியில பேசுது, ஒரு டீச்சர் அக்கா என்ன சொல்லுது, எழுப்புதல் சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்லுது, இந்த யோபு இருக்கா பாருங்க, யோபு அவன் வந்து நிறைய டயவர்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. அந்த வகையில வித்து அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். 1-2 டாக்டர்கிட்ட பார்த்துருக்கோம். யோபு பார்த்துருந்தா அவனுக்கு ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க. முதல் டாக்டர் வந்து சைக்கியாட்ரிஸ்ட், மென்டல் டாக்டர்கிட்ட பார்த்துருக்கணுமா. இன்னொரு டாக்டர் வந்து ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட போயிருக்கணுமா. போயிருந்தா அவனுக்கு நல்லா இருக்குமா. அவன் பொண்டாட்டி அவனை விட்டு போயிருக்க மாட்டான். அவன் போன நாரி போனவனு ஓடிச்சாலாம் பொண்டாட்டி. எழுப்புதல் சொல்றேன். அந்த அக்கா டீச்சர் அக்கா இதை பேசுறாங்க. யூடியூப்ல 10,000 பேர் பார்க்கறாயா. அல்லேலூயா ஆமென் அப்படின்றான். எப்படி எழுப்புதலும் பைபிளுக்கும் அவங்க பேசுறது சம்மந்தம் இருக்கா? கேலி கூத்தாக்குறாங்க. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற ஆளுக்கெல்லாம் பைபிள் சம்மந்தம் இல்லாம பிரசங்கம் பண்றான். எழுப்புதல் சொல்ற ஆட்கள் தான் அடிக்கடி எழுப்புதல் வேற வசனத்தினாலதான் வரும். வேற வசனம் ஒருத்தன் பைபிள் வாசிட்டா போதும், அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், எழுப்புதல் வந்துடும். ஜபமும் அவசியம். முதல் நன்றாக வேத வசனம் வாசிக்கணும், ஜபிக்கணும், கிரியை செய்யணும், செயல்படணும். அதுவும் அவசியமா இருக்கு. சரி, அப்போ 1729 எல்லா பைபிளையும் பேன் பண்ணான் கிரெகோரி போப். யாரும் பைபிள் வாசிக்கூடாது சொல்லிட்டான். ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். பைபிளை வந்து லத்தீன் மொழி லத்தீன் பைபிள் முதல் தடை போடுறான். லத்தீன் மொழியில பைபிளை யாரும் வச்சுக்கூடாது, எங்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சட்டம் போடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், இதே போப்பு வந்து 1734 கிபில ஏடி. இப்ப நம்ம ஏடியில தான் இருக்கோம், கரெக்டா? அவன் என்ன பண்றான், ஸ்பெயின் நாட்டில் ஒரு இது கொண்டு வரான். டரகோனான்னு ஒரு இடத்துல ஸ்பெயின். ஐரோப்பா நாட்டில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஏன்னா அங்கே ஸ்பெயின்ல இருக்குதுல. அப்போ ஸ்பெயின்ல ஸ்பானிஷ் மொழியில பைபிள் மொழி பெயர்த்துட்டாங்க. ஒன்னா பார்த்தான், எந்த பைபிளையும் யாரும் வச்சுக்கூடாது, ஒரு தடை கொண்டு வரலாம். இதே இந்த கிரிகோரி என்கிற இதே போப் தான். இந்த போப்பு தான் என்ன பண்றான், தடை கொண்டு வரலாம். சட்டம் உலக ஆளுகை, உலக அரசர்கள்லாம் அவனுக்கு கீழே, உலக ராணுவம் கீழே. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு 5 லட்சம் பேர் கொண்டு ஒரு படை ஏற்படுத்துறான். ஒரு படை எதுக்குன்னா, பைபிள் வச்சிருக்கவங்க பைபிளை புடுங்கணும். அப்படி அவங்க தரலன்னா அவங்களை கொல்லணும். 8 நாள் டைம் கொடுக்குறான். 8 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், எல்லாரும் பைபிளோ பைபிள் பகுதியோ ஒரு பேஜோ இல்ல பைபிள் முழுக்க என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதை கொண்டு என்ன பண்ணிடணும், லோக்கல் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் கொடுத்துடணும். அதை அவர் வாங்கி என்ன பண்ணணும், பிஷப் தலைமையில எரிச்சிடணும். அப்படி பைபிளை அங்கங்கே பறிமுதல் செய்து கொளுத்தி போட்டாங்க. ஒரே ஒரு பைபிளை கொண்டு போய் துருக்கியில ஒழிச்சு வச்சாங்க, இஸ்தான்புல்ல. இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டான்டினோப்பிள். அன்னைக்கு அதுதான் தப்பிச்சது. அதுல இருந்து தான் நமக்கு எல்லா மொழிபெயர்ப்பும் நமக்கு கிடைச்சது. 1948 தான் அதுக்கப்புறம் தான் கும்ரான் தீவு என்று சவக்கடல் அருகே இருக்கிற ஒரு தீவுல பைபிளை கண்டுபிடிச்சாங்க. பழைய பைபிளை கண்டுபிடித்தாங்க. அது வரைக்கும் யாருக்கும் இருக்குன்னு தெரியாது. மொத்த பைபிள் தான் 1948 வரைக்கும். அது வரைக்கும் பைபிள் கிடைச்சிருக்க எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. நம்ம கோவால பாத்தீங்கன்னா இன்குவிசிஷன் ஆஃப் கோவான்னு சொல்லி இந்திய வரலாறு சொல்லுது டாக்டர் ராவ். இந்திய வரலாறு ஆசிரியர், புகழ்பெற்ற வரலாறு ஆசிரியர் டாக்டர் ராவ். நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ராவ் பத்தி எழுதியிருக்கேனா? இது லாஸ்ட் கிளாஸ்ல நடந்தேனா? எடுத்துட்டேனா?
அவரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பைபிள் வச்சிருந்ததுனால கோபால கொல்லப்பட்டாங்க. நீங்க கோபால பார்த்தீங்கன்னா நிறைய ஏராளமா மிஷினரிகள் கிறிஸ்தவருடைய கல்லறை, ஒரு கல்லறையில் ஆயிரக்கணக்கான ஆட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து நிறைய அந்த இருக்கும். நீங்க போனீங்கன்னா கோவா போனீங்கன்னா பார்க்கலாம். இங்கே அத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. கோடிக்கணக்கில் பல கோடி பேர் பைபிள் வச்சு கொல்லப்பட்டார்கள். பைபிள் எல்லாத்தையும் அழைச்சு போட்டாங்க. ஒரே ஒரு பைபிளை ஒழிச்சு வச்சாங்க. பைபிளே இல்லாம போயிடுச்சு. இதுதான் இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் ஆமோசுடைய தீர்க்க தரிசனம் 1500 ஆல்மோஸ்ட் எப்போ 2790 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் 766 சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. சிலர் சொன்னாங்க இன்னும் உண்மைதான் நிறைவேறிச்சு. ஒரு பைபிள் கூட இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு பைபிளை ஒழித்து வச்சாங்க. அந்த பைபிள் தான் விக்லிஃப் கையில கிடைச்சி, அந்த பைபிளை தான் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து. அப்படிதான் நமக்கு உலகம் ஃபுல்லா இன்னைக்கு 800 கோடி பிரிண்டட் பைபிள் இருக்கு. 2000 கோடிக்கு மேல ஆன்லைன்ல, டிஜிட்டலா, செல்போன்ல, லேப்டாப்ல இருக்கு. அதனாலதான் விக்லிஃப் என்ன சொல்றாங்க, ஆமா விடிவெளியை தருவேன். தேர்தல் சபைக்கு என்ன சொல்ற, விக்லிஃப் என்கிற விடிவெளியை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். இதான் அதுக்கு அர்த்தம். அப்போ வார்த்தை பஞ்சம் வந்து முடிஞ்சிச்சு. சில சொன்னாங்க இனிமேதான் வரும், இங்க வந்து முடிஞ்சிச்சு. அது கடந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்று வர நாட்கள்ல வராது. இப்ப வந்து வார்த்தையை ஒழிக்க முடியாது. எங்க இருக்கு? எல்லாம் கிளவுட்ல இருக்கு. பைபிளை ஒழிக்க முடியுமா? கிளவுட்னா எங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம செல்போன்ல சேவ் பண்ணி வச்சா கூட அழிச்சிடலாம். எல்லாமே சர்வர்ல கிளவுட்ல இருக்கு, வான்வெளியில இருக்கு. கிளவுட்னா வான்வெளியில இருக்கு. கரெக்டா? நம்ம மெயில்ல எல்லாம் இருக்கு, வான்வெளியில இருக்கு. நம்ம மெயில் எப்படி வருது? நம்ம செல்போன்ல வந்து மெமரியில வராது, வான்வெளி. நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இத்தனை டிபி கொடுத்துருப்பான், இத்தனை ஜிபி கொடுத்துருப்பான். அதை தான் அழிச்சு நமக்கு மெயில் பார்க்கணும். நான் சொன்னது புரியுது அவங்களுக்கு? கிளவுட் என்று சொல்கிறார். அப்போ பைபிள் அடிக்கவே முடியாது. டிஜிட்டலா 2000 3000 கோடி பைபிள் இருக்கு. யாராலையும் பைபிளை அழிக்கவே முடியாதபடி கர்த்தர் செஞ்சுட்டார். புக்கை எரிச்சிடலாம், ஆனா பைபிளை, டிஜிட்டலா இருக்கிற பைபிளை அழிக்கவே ஏதோ ஒரு ரூபத்துல யார்கிட்டயோ, செல்போன்லயோ, லேப்டாப்லயோ, கிளவுட்லயோ, செர்வர்லயோ, எங்கேயோ இருக்கு, ஒரு மெயிலையோ இருக்கு, அழிக்கவே முடியாது. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இந்த தியத்தீரா சபை காலத்துல நிறைவேறிச்சு. நம்ம டைம் ஆயிடுச்சு. இதுல கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம்.